கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடந்த 3 மாதமாய் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தினார். 4வது மாதம், இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு தெய்வீக வார்த்தை, அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிரூபித்து காட்டப் போகிறார். எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் நம்புங்க, எல்லாரும் எதிர்பாருங்க. என் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பது இந்த உலகத்திற்கு தெரியணும். இயேசு உங்களுக்காக, எனக்காக, உலகத்திற்காக இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 24வது அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஸ்திரீகள் இயேசுவை தேடுறாங்க. ஐயோ, கல்லறை திறந்திருக்குதே. அப்பொழுது தேவதூதர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதிலும் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் கலங்க வேண்டும்? அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? அவர் வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறார். ஒரு காரியம் தெரியுமா? ரட்சிப்பு 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில பேர் கேட்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா ரட்சிக்கப்படலையா அப்படியே தெரியாது. ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ரட்சிப்புனா என்ன? முழிப்பாங்க. சிம்பிள். ஒரு கீவேர்டு இருக்குது, ரட்சிப்பிற்குரிய கீவேர்டு. முழு வேதாமத்தில் ஒரே ஒரு வார்த்தை, ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ரட்சிக்கப்படுகிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தினார். என் பாவத்திற்காக மரித்தார். எனக்காக இயேசு உயிரோடு எழும்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எதில்? இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அறிக்கையிட்டாலே ரட்சிக்கப்பட்டுருவீங்க. ரட்சிப்பு உண்டாக இந்த வாக்கு தத்தம். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இந்த ரட்சிப்பை புதுப்பிக்கணும். அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவன் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ அனுதினமும் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு மரிக்கவில்லை, மரித்து உயிரோடு எழும்பினார் என்கிறத விசுவாசிக்க வேண்டும். என் அன்பு தெய்வச்சனமே, இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களோ, நம்புகிறீங்களோ, அவங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. இன்னைக்கு
அன்று மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம், இதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம ஏன் கவலைப்படணும்? இயேசு கிறிஸ்துவோடு சீசர்கள் இருந்தாங்க. இயேசு மரித்த பின்பு அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு பயம், திகில் வந்துட்டு கதவை பூட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் பயந்து உள்ள இருக்கிறாங்க. அந்த அறைக்குள்ளே இயேசு தோன்றி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தான். இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தான். அப்பொழுது அவர்கள் நம்புகிறாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு ஆவியால் அல்ல, அவர் பரிசுத்த சரீரத்தோடு உயிரோடு இருக்கிறார். மாம்ச சரீரம் அல்ல, பரிசுத்த சரீரம். அவர் ஆகாரத்தை சாப்பிட்டார். என் அன்பு தெய்வச்சனமே, இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும் மரிப்பது என்பது ஒரு முறை அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமை, கட்டளை, நியமனம். மரணத்தை காணாத ஒரு மனிதனை சொல்ல முடியுமா? இல்லை. மரிச்சதுக்கு பிறகு உயிரோடு எழும்பின ஒரு மனிதனை சொல்ல முடியுமா? இந்த உலகம் முழுவதும் யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் மரிச்சிட்டான், அதுக்கப்புறவு இந்த டாக்டர் இல்லை இந்த மருத்துவம், இந்த சயின்டிஸ்ட் அவனை உயிரோடு எழுப்பிட்டு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஒரே ஒருவர், அவர் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ரட்சிப்பு. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், யாருக்காவது ஒருவருக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் கொண்டாடுகிற பண்டிகைகளை அதில் எல்லாத்துலேயும் மிக மிக சிறந்த ஒரு பண்டிகை, உலகம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகைனா ஈஸ்டர். இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை. இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தி அந்த காலத்தில் சீசர்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும். பயத்தோடு திகிலோடு இருந்தவர்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதை அறிவிக்க வேண்டியது தான் ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய தலையாகிய கடமை. அதுக்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான், இதை தவிர வேற ஒரு கடமையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஒரு கடமை, இயேசு உயிரோடு இருக்கிறார். பாருங்க, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கும் முன்னாடி பேதுருவை, நீ இயேசுவோடு இருந்தவன் தானே, மறுதளிச்சிட்டான். ஏன்? சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். ஆண்டவரை சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். மறுதளித்தான், சத்தியம் பண்ணினா, ஆண்டவரை சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அவன் ஒரு சாட்சி சொல்கிறான் பாருங்க. அந்த சாட்சியை கேட்டு 3000 பேர், அதற்கப்புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே ஒரு சாட்சி, அப்போஸ்தலர் 3:15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தெய்வன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். எழுப்புதல் வந்துட்டு இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாயிலிருந்து வந்துட்டுன்னா, இந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்போமானால் எழுப்புதல் வந்துட்டுங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தது உலகம், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். கர்த்தர் நம்மளை சாட்சிகளாக உருவாக்குனதற்கு ஒரே ஒரு காரியம், இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னா நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். அது ஜீவனில் சாட்சி, அநேகரை உயிர்ப்பிக்கும், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும்.
உலகத்தை மாற்றுகிற ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் அதை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், அந்த ஏப்ரல் மாதத்தில் நான் எல்லாரும் ஒரு காரியத்தை கடைபிடிக்க போகிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை சொல்லணும், சொல்லுவேன். கடைபிடித்து நாங்களும் இந்த உலகத்திற்கு சொல்கிறது மாத்திரமல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கணும், நாங்கள் சாட்சியாக இருக்கணும். அருள் புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.